இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. நல்லா இருமா. இந்த பார்லர் எப்படி இங்க புதுசா திறந்திருக்கீங்களா? ஆமாங்கம்மா, பார்லர் புதுசுதான். ஆனா இவங்க புதுசு இல்ல. இவங்க இந்த வேலையெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே கத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கை வந்த கலை. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க கிட்ட முகத்தை கொடுத்து பாருங்க, போகும்போது சந்தோஷமா தான் போவீங்க. அவ்வளவு அழகா செஞ்சு விடுவாங்க. எனக்கு பிரமாதமா ஒரு ஃபேஷியல் பண்ணுமா? கண்டிப்பா. கீர்த்தி அக்கா, நீங்க வேலையை ஆரம்பிங்க, நான் இது வந்துடுறேன். சரி. இவங்களுக்கு வெயில காட்டணும், அவங்களுக்கு நட்சத்திரத்தை. ஏண்டா எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில ஏறவே ஏறாதா? சாரி 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 சாரி, குஷியோட மாமா அப்புறம் என்னோட மாமா. சாரி, அது முதல் முறையா பண்றதா தான் தப்பாயிடுச்சு. நானே அதை எடுத்துறேன், இருங்க. வேணா வேணா வேணா, பரவாயில்ல பரவாயில்ல, நல்லவங்களா இருக்கீங்க. அப்புறம் இங்க இருக்கிற வேலை. எக்ஸ்கியூஸ் மீ. பாவி, ஏன்டா என் மேல விழுற? மோகன் பையன் இருக்கானே இவன. நீ ரொம்ப நல்லா மசாஜ் பண்ற. தேங்க்யூ ஆண்டி. அப்புறம் ஃபேஷியல்லாம் சரிதான், ஆனா கொஞ்சம் ஐஸ் வைக்க முடியுமா? ஆண்டி, எங்க கிட்ட ஐஸ் இல்ல. ஆனா பக்கத்து வீட்ல கேட்டு வாங்கிட்டு வரேன். சரி, வாங்கிட்டு வா. பாப்பா, எனக்கு தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரியா? ஷூர் ஆண்டி. கொண்டா, இதை இப்படி வச்சிடலாம். ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் இங்க வாங்க. தம்பி, நீங்களா வாங்கல? என் முகத்தை கொஞ்சம் பாருங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப மோசமா ஃபேஷியல் பண்ணி என் முகத்தையே பாழாக்கிட்டாங்க. என்னோட முகத்தையே அசிங்கமாக்கிட்டாங்க. ஐயோ, என் முகத்தையே இப்படி பண்ணிட்டாங்களே. இவளை நான் சும்மா விட மாட்டேன். பாருங்க, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். பாருங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். என்னோட முகத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. என்னாச்சு உங்க முகத்துக்கு? என்ன ஆச்சா? நீயே பாரு. நீ பாட்டுக்கு ஏதோ எக்ஸ்பைரி ஆன கிரீம் என் முகத்துல போட்டு வச்சிருக்க. அதனால என் முகத்துல ஏதோ ரியாக்ஷன் ஆயிடுச்சு. என் முகம் எப்படி எரியுது தெரியுமா? உங்களோட ஃபேஸ்ல நான்
நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் தான் போட்டேன். ஆனா இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இது நல்ல குவாலிட்டியா கெட்ட குவாலிட்டியான்னு இங்க போலீஸே வந்து முடிவு பண்ணட்டும். இங்க பாரு, உன்னடா கஸ்டமரை ஏமாத்துற குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. போலீஸ கூப்பிட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. இவங்க வேணும்னே உங்க முகத்தை கெடுக்கணும்னு அப்படி பண்ணல. ஏதோ தவறு நடந்திருக்கலாம். நீங்க தேவையில்லாம போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவளை நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்கிட்டே இருங்க. ப்ளீஸ் அப்படிலாம் ஏதோ பண்ணிடாதீங்க. வேண்டாம் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீங்க சீக்கிரமா கிளம்பி இங்க வாங்க. இது கிருஷ்ண பரமாத்மா கோயில் இருக்கிற தெரு இருக்குல்ல, அங்கதான். இது கீர்த்தி பியூட்டி பார்லர். இந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. ஃப்ராடான பார்லர் இங்க நடத்திட்டு இருக்காங்க. இவங்க என்ன பேசுறாங்க? ஏதாவது ஒரு வழி இருக்கணுமே. தாமினிக்கு எதிராக பயன்படுத்த எனக்கு ஏதாவது கிடைக்கணுமே. மோனையா, சீக்கிரமா போனை எடுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. மோனையா எடுங்க. தயவு செஞ்சு போனை எடுங்க. கீர்த்தி இன்னைக்கு காலி. அது கூடவே அந்த குடும்பத்தோட புது வருமானத்துக்கான வழியும் காலியாயிடுச்சு. போனை எடுங்க. என்னம்மா சத்தம் இங்க? முதல்ல தண்ணிய நான் தான் பிடிப்பேன். மரியாதையா பேசுங்க, இல்லனா என்ன அடிப்பியா? அடை. ஐயோ அம்மா, நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? நீங்க உள்ள ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்க தலையில அடிபட்டு இருக்குல்ல, நீங்க போய் ஓய்வெடுங்க. நீங்க உள்ள போங்க, சீக்கிரம் போங்க. என் குடும்பம் பிரச்சனையில இருக்கும்போது என்னால எப்படிம்மா நிம்மதியா ஓய்வெடுக்க முடியும்? என்ன ஆச்சு? இவங்கள நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். என் மேல கை வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ராதா, ராதா, என் தலையில பக்கெட்டால அடிச்சது இந்த பொம்பளை தான். என்ன? ஐயே, இல்ல அவங்க தலையில அடிபட்டு இருக்குல்ல, அதான் என்னென்னமோ பேசுறாங்க. நானா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஆமா, இதே பொம்பளை தான். என் கண்ணால பார்த்தனே, பக்கெட்டால விதா மண்டிய உடைச்சா. ராதா, ராதா, கேட்டல, அவங்க கூட இந்த பொம்பளைய பாத்துருக்காங்க. நாளா எதுவும் பண்ணல. ஆமா, இந்த பொம்பளை என்கிட்ட சொன்னாலே, கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற தெருவுல தான் இருக்கிறதா சொன்னா. அதான் தர்மா வீட்டுல. ஆனா என் வீட்ல வாடகைக்கு யாருமே இல்லையே. அப்படின்னா இவ சொன்னது பொய்யா? வசமா மாட்டிக்கிட்டனே. இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுதான் நல்லது. அது எப்படி தப்பிச்சு ஓடுவ? நான் உன்னை தப்பிச்சு ஓட விட மாட்டேன்.
அது எப்படிமா நீங்க அவ்ளோ பெரிய சம்பவத்தை செஞ்சுட்டு இவ்ளோ சுலபமா தப்பிச்சோட முயற்சி பண்றீங்க? அப்படியெல்லாம் ஓட முடியாதே. உங்களை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். யார் நீங்க? யார் உங்களை இங்க அனுப்புனது? சொல்லுங்க. அது நான் என்ன நானா? சொல்லுங்க. வழிவிடுங்க. என்ன நடக்குது இங்க? இங்க ஃப்ராட் பார்லர் நடந்துட்டு இருக்கிறதா எனக்கு கால் வந்துச்சு. ஆமா, யாரோடது இந்த பியூட்டி பார்லர்? அது கீர்த்தின்றவங்களோடது. என்னோட நாத்தனாரோடது தான். சார், இவங்களோட தப்பு எதுவும் கிடையாது. அவங்க எதுவுமே வேணும்னே பண்ணல. தப்பு பண்ணது இந்த பொம்பளை தான். நேத்து எங்க அம்மாவோட தலையில பித்தளை பக்கெட்டால அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு என் நாத்தனார பொய்யா பழி போட்டு மாட்டி விட பாக்குறாங்க. இதோ இந்த பொம்பளை தான். ஆமா இன்ஸ்பெக்டர், ராதா சொல்றது உண்மைதான். நானே என் கண்ணால பார்த்தேன். ராதோட மாமியார இவதான் அடிச்சா. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, புடிங்க புடிங்க, அந்த பொம்பளைய புடிங்க. ஐயோ 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 ஆ வீட பெருக்கி தொடச்சாச்சு, பாத்திரம் தேய்ச்சாச்சு, துணி துவைச்சாச்சு. வேற ஏதாவது வேலை இருக்கா? நீ இதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஏன்? இதோ பார் மோகன், நீ இது வரைக்கும் எவ்வளவு வேலை செஞ்சியோ அதுவே போதும். சோ ப்ளீஸ் நீ போய் ஓரமா உட்காரு. போதும். எங்க எல்லாரையும் கூட நிம்மதியா இருக்க விட போதும். நிம்மதியா உட்கார விடுறதா? உங்க எல்லாரோட வாழ்க்கையை அழிக்கதான் நான் வந்திருக்கேன். பொறுத்திருந்து பார். அப்படி உட்காரு ப்ளீஸ். அட, நான் காலையில இருந்து வேலை செய்யறேன். எனக்கும் டயர்ட் ஆகுமா ஆகாதா? நல்லா இருக்கும்போது டீ குடிக்கணும்ல. ஆமா, டயர்டா இருக்கு. ஒரு டீ போட்டு கொண்டு வரேன். இன்ஃபேக்ட் உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் டீ போட்டு கொண்டு போறேன்னு. நல்ல ஐடியாவா இல்லையா? நல்ல ஐடியா தான் மோகன். போ. சூப்பர். இதோ இப்பவே போட்டு கொண்டு வரேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, நீ டீ மட்டும் போடவே போடாத. ஏன்?
உன்னை நம்பவே முடியாது. நீ உள்ள போய் கேஸ் அப்படியே ஆன் பண்ணி விட்டுருவ. அப்புறம் அந்த வீடு பூம்னு வெடிச்சு சிதறிடுமே. கண்டிப்பா நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவ. வேணும்னு இந்த டீல விஷத்தை கூட கலப்ப. அப்புறம் நாங்க மொத்தமா குடும்பத்தோட போயிடுவோம்ல. நீ ஒன்னும் டீ போட தேவையில்ல. அதுக்கு எதுக்கு நான் டீ போட்டிலாம் வேஸ்ட் பண்ண போறேன்? விஷயம் அது இல்ல. விஷயம் என்னன்னா இப்போ டீ குடிக்கணும்ல. அப்ப யார் டீ போடுறது? நான் டீ போட்டு கொண்டு வரேன். உங்க எல்லாருக்கும் நானே டீ போட்டு கொண்டு வரேன். இது ரொம்ப நல்ல ஐடியா. போய் போடுங்க போங்க. இஞ்சி டீ போடுங்க. இஞ்சியை நல்லா இடிச்சு போடணும். இஞ்சியை இடிச்சு நல்லா இடிச்சு போடுறேன்டா இஞ்சிய. ஆனா நீ உள்ளே வரக்கூடாது. இங்கேயே தான் உட்காந்துருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். ஏலக்காய் இருக்குல்ல, வாங்கிக்கிறேன்டா. நீ வாடி. ஒழுங்கா எழுந்து வாடி. டீ போடணும்ல. ஏன் நீ மட்டும் என் கூட வரலனா அந்த இஞ்சிய தட்டுற மாதிரி உன்னையும் தட்டி டீக்குள்ள போட்டுருவேன். மரியாதைவா. ஐயோ அவ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே. பாவம் ரொம்ப அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. அவ என் கூட வந்துதான் ஆகணும். வா. என்ன பண்ணுவா? அட சீக்கிரமா நீ கொஞ்சம் உள்ள எங்கேயும் போமா. போயிடாத. இவனை கவனிச்சிட்டே இரு. நான் அவரை கவனிச்சுக்கிறேன். அடிபட்டிருக்குல உங்களோட தம்பிக்கு. ஐயோ வாமா சீக்கிரம் வந்து தொலைடி. அப்புறம் மாமா நான் மருந்து தடவா? பரவாயில்ல. மோஹித் பிஸ்கெட்ட சொல்ல மறந்துட்டேன்டா. நான் எனக்காக சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன்டா கை எடுத்து கும்பிடுற? போய் சொல்லண்டா போ. டேய் போயேண்டா. போய் எடுத்துட்டு வா. அட போறியா இல்லையா? பூத்தொட்டியை கொண்டு வந்து நான் இங்கே போட்டுமா? வேணாம் நான் போறேன். டேய் போடா. என்ன வேலைக்காரன் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? உன்னையும் உன்னோட சாட்ராவையும் நான் படுத்துற பாட்டு இல்ல. இன்னைக்கே இந்த வேலையை விட்டு நீ என்ன வழி அனுப்புறியா இல்லையான்னு பாரு. கீர்த்தி கீர்த்தி அமைதியா இரு. எல்லாம் சரியாயிடும். நான் தான் இருக்கேன்ல. கீர்த்தி அக்கா எதுக்கு இப்ப அழறீங்க? இதுல உங்க தப்பு எதுவுமே கிடையாது கீர்த்தி அக்கா. நீங்க வேணும்னே எதுவுமே பண்ணலையே. அமைதியா இருங்க கீர்த்தி அக்கா. எதுக்காக அழறீங்க? எல்லா தப்பும் என்னோடது. நான் இங்க இந்த வேலையை பண்ணிருக்க கூடாது. என்னால எதுவும் பண்ண முடியாது. யாரும் என்கிட்ட ஃபேஷியல் பண்ணிக்க வர மாட்டாங்க. நீங்க ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? அக்கா கீர்த்தி அக்கா. கீர்த்தி நில்லு. கீர்த்தி சொன்னா கேளு. ஃபேஷியல் பண்ண உங்ககிட்ட வர மாட்டோம்னு யார் சொன்னது? நீ ராதாவுடைய நாத்தனார். நாங்க எல்லாரும் உங்ககிட்ட வருவோம். எல்லாரும் வருவோம்ல? கண்டிப்பா வருவோம். ஆமா நாங்க எல்லாரும் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வந்து படிப்போம். அதான் அந்த தலையில ஏதோ பண்ணுவாங்களே, அதனால தலைமுடி சாஃப்ட் ஆயிடுமே. ஸ்பா அதை எனக்கு பண்ணி விடுறியாமா? கண்டிப்பா. ஆமாமா, எனக்கும் ஃபேஷியல் பண்ணி விடுறியா? நானும் அழகா இருக்கணும்ல. எனக்கும் கிரீம் இல்ல ஏதாவது பவுடர் போட்டு விடு. அப்பதான் நான் பார்க்க உன்ன மாதிரி அழகா இருப்பேன். குஷி போனை கூட. எங்க இருக்கீங்க மோனியா? இன்னைக்கு விஷயத்தை சமாளிச்சாச்சு. ஆனா ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்திருந்தா
ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்களே மோனையா. ஏன் ஏதாவது ஆச்சா? ஆமா, ஆச்சுதான். இன்னைக்கு வீட்ல நிறைய நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க வேலையில மும்மரமா இருந்ததுனால குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. ராதா மோகன் மேல ரொம்ப கோவமா இருக்கா. இன்னைக்கு இவங்களுக்குள்ள சண்டை எதுவும் வந்துடக்கூடாது. ராதா என்ன ஆச்சுன்னு நேரடியா சொல்லு. அண்ணா நான் சொல்றேன்னா, நான் இங்க பார்லர் ஓபன் பண்ணனா இந்த பொண்ணு எந்த எக்ஸ்பைரி கிரீம என்னோட முகத்துல பூசினாலும் தெரியல. என்னோட முகத்துல மொத்தமா ரியாக்ஷன் ஆயிடுச்சு. உன்னை நான் கஸ்டமரை ஏமாத்தின குற்றத்துக்காக ஜெயிலுக்கு அனுப்ப போறேன். ராதா, இந்த பொம்பளை தான் பக்கெட்டால் அடிச்சு என் மண்டியை உடைச்சா. என்ன?